ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து ப்ரெக்னென்சி டிப்ஸு தான். நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. அந்த வீடியோவில் கடைசியாக சொல்லியிருந்தேன், வீடியோ கட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. நிறையா பேர் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்குலாம் நல்லா விளக்கி சொல்லணும் ப்ரெக்னென்சி டிப்ஸு அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆண் பெண் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா இருந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி இருக்கிறாங்கல்ல, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணி குழந்தை உண்டாகாமல் அவங்களுக்கு தான் சொல்கிறது. எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐவிஎஃப் ஐயுஐ ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா நல்லா இருந்தும் சேர்ந்துருந்து குழந்தை இல்லை தம்பதிகளுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் இது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கடைசியாக சொல்லியிருந்தேன் இடுப்பு கடையில் தலைவாணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட் தம்பின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அப்லோட் பண்ண வீடியோ அது. அதில் கடைசியில் சொன்னேன், நான் இடுப்பு கீழே தலைவாணி வச்சுக்கணும் சேர்ந்துருக்குமோ சொன்னேன். கட் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அது டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இடுப்புக்கு கீழே நீங்கள் தலைவாணி வச்சுக்கும் போது சேர்ந்துருக்கும் போது தலைவாணி வச்சே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துறீங்க. 2 நாள் கேப் விட்டு 3ஆம் நாள் சேர்ந்துறீங்க. இப்போ நீங்கள் சேர்ந்துருந்துட்டீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு 3ஆம் நாள் சேர்ந்துறீங்க. சேர்ந்துருக்கும் போது நீங்கள் வந்து வெறுப்போடு சேர்ந்துருக்க 2 பேருமே வெறுப்போடு சேர்ந்துருக்காம அன்பாக ஆசையாக குழந்தை மனசில் வச்சுக்காம சந்தோஷமாக உங்கள் ஹஸ்பண்டுன்னு நினச்சி சேர்ந்துறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லவ் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. அதுதான் ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இடுப்பு கடையில் தலைவாணி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடுப்பு கடையில் இடுப்பு முழு கடையில் தலைவாணி வச்சுக்கணும். 2 தலைவாணி மெலிசாக இருந்தால் 2, மொத்தமாக இருந்தால் 1 வச்சுக்கும் போது நீங்கள் அதில் சேர்ந்துருக்கும் போது அந்த செமன்கிறது வந்து உங்களுடைய கர்ப்பப்பை நோக்கி கர்ப்பப்பையில் நேராக போய் விழுந்துருது. விழுந்தோடனே இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் போய் குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பாகுது. இந்த டிப்ஸு இடுப்பு கடையில் தலைவாணி வச்சிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ, அதை பாருங்கள். இது ப்ரெக்னென்சிக்கு உள்ளது. அதை பார்த்துட்டு இதையும் நீங்கள் எந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸில் இந்த செமன் போயிடுது. இடுப்பு கீழே தலைவாணி வைக்கும்போது ஈஸியாக 1 ஆர் 2 மந்த்ஸில் குழந்தை உண்டாயிடுது. சில பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, சேர்ந்துருந்துட்டு உடனே நாங்கள் பாத்ரூம் மாடியில் இருக்குது இல்லை கீழே இருக்குது உடனே வாஷ் பண்ண போயிடலாமாண்டா. அப்படிலாம் போகக்கூடாது. செமன்லாம் இறந்து போயிடும். அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சும் அதே பொசிஷனில் அப்படியே படுத்துருக்கணும். இடுப்பு கடையில் தலைவாணி வச்சுட்டு அதே மாதிரியே படுத்துருக்கணும். காலை வந்து கீழே டக்குன்னு இறக்கிடக்கூடாது, எல்லாம் வெளியாகிடும். கால் வந்து இப்படி குத்துக்கு வச்சுருப்பாங்கள்ல, கால் வந்து 2 கால் வந்து கீழே இறக்காமல் குத்து வச்சுருக்கணும். இடுப்பு கீழே தலைவாணி வச்சு கால் 2 குத்து வச்சுருக்கணும். குத்து வச்சு கால் இப்படி இறக்காமல் மடிச்சிருக்கணும் 2 காலும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கர்ப்பப்பை நோக்கி போய் சீக்கிரமாக குழந்தை உண்டாகுது. அப்படி இல்லை கீழே உடனே நீங்கள் தலைவாணி வைக்காமல் கீழே இறக்கி விடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குழந்தை உண்டாகாமல் செமன்லாம் இறந்து போயிடுது. தலைவாணி வச்சுக்கணும், காலுக்கு குத்துக்கு வச்சுக்கணும். இது உடனே எழுந்திரிக்கக்கூடாது, உடனே வாஷ் பண்ணக்கூடாது. 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.